கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். Lord, I pray that you help us to understand the purpose and plan of God in our life. Lord, I pray that you should help us to understand this particular verse, the promise that you have given unto our church for this year 2026. I pray that you bless everyone. In Jesus' name we pray. Amen. For I know the plans I have for you, says the Lord. They are plans to prosper and not for disaster, to give you a future and a hope. Amen. So first of the year, we meditated about what God's plans are. Amen. God says, I know the plans and thoughts I have for you. So there are things of human beings, there are things of God, but God has a plan and He knows His plan and thoughts about you and me in our life. இந்த உலகத்தில் நம்மை குறித்து தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நினைவுகளை நம்ம அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. We should be privileged or we should be happy that we have a God who has great plans for every one of us. Amen. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்காருங்க. ஒரு அல்லையா சொல்லுவோமா? பார்த்து சொல்லுங்க, உங்க திட்டத்தை விட ஆண்டோடைய திட்டம் பெருசு. ஆமீன். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. Amen. He is the one, He gives us the plans. He is the one who gives us the design. He is the one who gives us every thoughts in our mind according to God's plan and purpose in our life. Amen. When you turn our Bibles to Philippians chapter 2, பிலிப்பியருக்கு இந்த நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஏனெனில் தேவனுடைய 13வது வசனம் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் நம்மிடத்தில் உருவாக்குகிற ஒரு தேவன். ஆமென். There are times we do not know, I do not know how I come into this conclusion, but it happened in my mind. I had a thought in my mind. I did not know how it happened. I never thought about this, but it came in my mind that I should go like this. I should do this. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்ம இதை செய்யணும், இதை தான் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. So when we commit our ways, when we commit our life to God, He is bringing that thoughts in our mind according to His plan and according to His will and purpose in our life. Amen. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். பாருங்கள், இன்றைக்கி அமெரிக்கா வரும்னு யாராவது நினச்சிருப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம அமெரிக்கா போகணும்னு நினச்சோமா? யாரோ, ஆனால் ஆண்டவர் எப்படியோ யார் மூலமாவது அமெரிக்கா போகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை நமக்கு உள்ளத்தில் கொண்டு வருகிறாரு. அப்போ எல்லாரும் நமக்கு படித்தவங்க எல்லாருமே அமெரிக்கா வந்துட்டாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய அதே காலேஜில் படித்தவங்க, அதே சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க.
அதே மாதிரி அமெரிக்காவில் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் நம்ம வேலை செய்கிறவங்க. அப்போ இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவுக்கு போகணும்னு வேலை செய்யறதுக்கு வேணும். படிச்சிட்டோம், ஒரு வேலை எடுக்கணும், ஆமாம் அப்போ தான் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் படித்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரன் சொல்லுவாங்க, நீ அமெரிக்கா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். இதெல்லாம் ஆண்டவருடைய வழி நடத்துதல். அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நல்ல திட்டங்களை வச்சுருக்கார். விசுவாசிங்கிற வழியை சொல்லுங்கள். God has a better plan about you and your future and for your children. That is why we always have to commit our ways. That is why God says, I know the plans I have for you. It is God who says. God is all powerful. He is almighty God. Whatever He says, He is able to fulfill and accomplish in our life. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்ம நினைக்கிற காரியம் நடக்காதுங்க, ஆனால் ஆண்டவர் நினைக்கிற காரியம் நிச்சயமாக நடக்கும். விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்க. ஆமென். அதனால தான் நம்முடைய திட்டங்களையும் நம்முடைய விருப்பத்தையும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதே போல தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் கடந்த நாட்களில் சொன்னேன், God says, I know the plans and thoughts I have for you. Amen. So you don't worry about your plans, but follow the plans of God in your life. Amen. உங்கள் திட்டத்தை குறித்து ஐயோ அது நடக்கலையேன்னு நினைக்காதீங்க. ஐயோ நான் இப்படியெல்லாம் நினைச்சேனே அப்படின்னு நம்ம நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நாம் திட்டத்தை அவர் எப்படி இருந்தாலும் அதை சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. There are times our plans may not be good even to our sight, but we have no other go, so we came into that particular plan. Amen. So God is going to redo our plans so that He will bring us into His plan. Amen. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திட்டங்களை அவர் சரிப்படுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அன்னைக்கு முக்கியமான ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். முதலாவது சோயிங் அண்ட் ரீப்பிங். ஏமேன். நம்ம எப்படி ஒரு விதைக்கிறவன் அந்த விதையிலிருந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்து இருக்கிறான். இப்போ ஆப்பிள் பழம் பிள்ளைங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. வீட்டில் ஒரு ஆப்பிள் பழம் ஒரு மரம் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொட்டையை தூக்கி உள்ளே போட்டோம்னா என்ன வரும்? மாமரம் தான் வரும். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆப்பிள் பழம் வரணும். அப்போ அந்த ஆப்பிள் பழத்துக்காக என்ன செய்கிறோம்? போய் ஒரு ஆப்பிள் மரத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நம்ம நட்டு வைக்கிறோம். I mean, if you want to have an apple fruit in your garden, you buy an apple tree and you plant it. When you want an apple tree, you will not bring a mango tree and plant it in your garden, right? So whatever you expect, that comes into life because you are a child of God, because you give your life to God. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்கள்லாம் அதுதான் இங்கே இருக்கீங்க. Unless you are in God's plan, you will not be here. Amen. People from many places, many backgrounds and many states and many countries, we are all here, but it is all God's plan. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்காரு. விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. அப்போ அந்த திட்டம் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தால் அந்த திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்முடைய திட்டம் ஆண்டோட திட்டத்தோடு ஒத்து போகலைன்னா நம்முடைய திட்டத்தை அடித்து உடைச்சி சரிப்படுத்தி அவருடைய திட்டத்தை கொண்டு வந்துடுவார். அப்போ தான் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஆமென். அவருடைய விருப்பம் என்ன? நம்மெல்லாம் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நாம நல்லா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம பெற்றோர்கள் விரும்புகிறோம் இல்லையா? அதே போல நம்முடைய ஆண்டவரும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants us to be in a better position. God wants us to be blessed. God wants us to be blessed and be a blessing to many people. Hallelujah. So it is not only you and your family are being blessed, but God wants to keep you as a blessing so that many people will be blessed through you, so that God's name will be magnified. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு சகோதரன் வந்தார் வீட்டுக்கு.
அந்த சகோதரனை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்பு நான் பார்த்தது இல்லை. அந்த சகோதரனை பற்றி ஒருத்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்க. அப்போ அந்த சகோதரனுடைய சொந்தக்காரங்க சொன்ன உடனே அவனுக்கு எப்படியோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க அமெரிக்காவில் அப்படின்னு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், God helped me to find a job for him. He came into this country. He's been blessed. He is in a good position. His wife is working and the children are there and everything is fine. So he came and told me, Pastor, you do not know, you do not know me when you found me a job or when you found a company where I can find a job. But today I want to tell you, because I came, I have been a blessing to many people, many missionaries, many poor children, many families. That is what he came and testified in our house. He is not from our church. I want to tell you. I know many of you can also testify the same thing. But I want to tell you, when God keeps you in this place, God has a purpose. When you commit your ways and your plans to God's ways and purpose, you are going to be a blessing to many people. Hallelujah. உங்க மூலமா ஆண்டவர் நிறைய பேரை ஆசீர்வதிக்க போறார். Hallelujah. அதுதாங்க ஆண்டவருடைய திட்டமே. அப்போ அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு குடும்பத்தில் உள்ளவன். அவனை கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். எதற்காக கொண்டு வந்தார்? ஆபிரகாமுக்கே தெரியாது. He doesn't know why God called him out of the family, out of his people, out of his nation. But he just obeyed simply. And God made him as a blessing to many people. Hallelujah. அதோடு மாத்திரமல்ல, அந்த ஆபிரகாமோடு கூட ஒருவன் தான். யார் அவன் பேர்? ஆமாம், அந்த லோத்து வர்றான். அந்த லோத்து வரும்பொழுது அந்த லோத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆமாம், அந்த சோதம் குமார ராஜாக்கெல்லாம் அந்த லோத்தோட எல்லாரையும் கூட்டிகிட்டு கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. அவனை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆபிரகாம் உடனடியாக அந்த லோத்து குடும்பம் எல்லாத்தையும் போய் ரட்சித்து மீட்டு திரும்ப கொண்டு வருகிறான். பாருங்க, இன்றைக்கு God is using you many people, using many of you to rescue many people, those who are in trouble. Hallelujah. Those who are in siege. There are people that have been captivated by the demonic forces, by the evil forces. God is using you. You do not know now, but you will come to know after some time. I want to tell you this story, what I heard last week or the week before last week. That brother, he came and told me, but I never knew this has been going on with that brother, because he just, I didn't know him. I know only his relative. I just introduced him to a particular company and, he's been blessed. So I want to tell you today, உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நினைவுகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க, நான் யாருங்க? Who am I? I am nothing. Even I am surviving in my office every day. No. He that is within you is greater than the one who is in the world. Amen. You are not surviving. You have somebody who is inside you. He is greater. Amen. He is the one who makes you great. Amen. வரலையா சொல்லுமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஒரு சாதாரண ஆள். நம்ம எப்படியோ தத்தி புத்தின்னு அந்த வேலையை பிடிச்சி வந்துட்டோம். எப்படியோ நம்ம கரையேறிட்டோம். எப்படியோ அரியர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டோம். எப்படியோ நம்ம தாண்டி வந்துட்டோம். எல்லாம் எங்கள் அப்பா ஜெபம் பண்ணது தான், எங்கள் அம்மா ஜெபம் பண்ணது தான் அப்படின்னு நினைச்சோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற வரலையா சொல்லுங்க. நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. உங்களுக்காக ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நம்பி ஒரு சந்ததி உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக ஒரு கூட்டம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர்
அவர்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த திட்டத்தை உங்க உள்ளத்துல வைக்கிறாருங்க, உங்க மனசுல வைக்கிறாரு, உங்களுடைய இருதயத்துல வைக்கிறாரு. இந்த திட்டங்களை நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படும் பொழுது, when you understand the plan and purpose of God and work on the plan of God towards his purpose, you will see, you will become a big, banyan tree. ஒரு பெரிய ஆலமரமாக கர்த்தர் உங்களை மாற்றி உங்கள் மூலமாக அநேக விழுதுகளை கர்த்தர் கொண்டு வருவார், பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்க. அப்ப அதுதான் கர்த்தருடைய திட்டமே. That's a plan of God. You see, when God created Adam and Eve, He wanted to cultivate every plants, every trees, and every other shrubs in the world. But the word of God says, Genesis chapter 2 verse 5, எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி விட்டார், நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை என்று பார்க்கிறோம். ஆமென். நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. The God who has created all the plants and all the herbs and all the trees could cultivate anything without the help of a man. But the word of God says God expected a man to till the ground. Amen. There was no man to till the ground. So God has a purpose in the Garden of Eden through Adam, that he has to till the ground so that the trees and the shrubs and the plants shall give fruits. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல விதமான செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, ஆனால் சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏன் என்று கேட்டா, பூமியின் மேல் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனை இல்லை. அப்போ மனுஷனை ஆண்டவர் எதற்காக பயன்படுத்தினாரு? முதலாவது மனுஷனை உண்டாக்குகிறார், அப்ப சகல விதமான செடிகளையும் பூமியின் மேல் உண்டாக்குகிறார், சகல விதமான பூண்டுகளும் அந்த இடத்துல முளைக்க செய்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில ஒரு மனிதனை கொண்டு செய்கிறார். So you have a purpose of God in God's garden, so that you will be a blessing, so that you will receive the fruit of the trees or the plants and whatever you understand. Amen. உங்க உள்ளத்துல ஆண்டவர் ஏதோ ஒன்று போடுறாருங்க. அப்போ அந்த கனி செடி கொடிகள் எல்லாவற்றையும் அது முளைக்க வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? மனுஷன் அதை பண்படுத்துவதற்கு ஒரு மனுஷன் வேணும். ஏன்னா கர்த்தர் நினைச்சிருந்தா பண்படுத்த முடியாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நினைச்சா தேவதூதர்களை கொண்டு வந்து பண்படுத்தி இருக்கலாம் தானே. ஆனால் கர்த்தர் ஆரம்பத்திலேயே, ஆதி நாட்களிலேயே மனுஷனை கொண்டு ஒரு வேலையை வச்சிருக்காருங்க. God has a plan in your life that you should do and I should do and we should do. That is why God does everything on its own time. So God, it's the word of God says, இன்னும் மழை பெய்யலையாம், நிலத்தை பண்படுத்துவதற்கு இன்னும் மனுஷனும் இல்லையாப்பா, நிலத்தை பண்படுத்துவதற்காக மனுஷன். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நிலத்தை மனுஷன் பண்படுத்தினாதான் இந்த செடிகள் எல்லாம் உண்டாகும், இந்த பூண்டுகள் உண்டாகும் என்று ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்முடைய அதுதான் வாசிப்போம். 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று பார்க்கிறோம். அப்போ அடுத்தது காயினை கொண்டு வரார். எதற்கு? நிலத்தை பயிரிடுகிறதற்கு. அடுத்ததாக ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கணும், நிறைய வசனம் இருக்குது. நோவாவை பார்க்கிறோம். அடுத்தது நோவாவும் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான், அங்கே நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு இடத்திலையும் மனுஷனை கொண்டு கனிகள் உருவாக வேண்டும், பலன் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். Even today God is using you to give fruits. Amen. உங்கள் மூலமாக கனிகள் உருவாக வேண்டும். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கனியை புசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல,
கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். Those who abide in me will give more fruits. That's what Jesus says. So when you abide in Jesus, when you abide in the word of God, that's what we read in John's Gospel, chapter 7 verse 15. Chapter 15 verse 7, he says, anyone who is in me and the word in you. வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், if you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done. The next verse says, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். By this my Father is glorified, that you bear much fruit. But how will you bear fruit? Are you a tree? Are you a plant? Are you anything like a plant or anything? No. But the expectation of God in our life to be fruitful to other people, to be a blessing to other people. அதற்காகத்தான் தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார். நான் கேட்போம், நான் ஆண்டோட திட்டத்தை முடிச்சதே எனக்கு I think my plans are better than God's plan. People may say, oh, God's plan, no, I don't want God's plan, I don't like it. God's plan says don't tell lie. God's plan says don't steal. No, it is very impossible for me. That's what the people of the world says. But it is easy for you and me. Hallelujah. பொய் சொல்லாமல் இருப்பது சுலபமான காரியம் இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடுது நமக்கு தேவையில்லாத காரியம் இல்லையா? அப்போ இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலக மனிதர்களுக்கு தேவ திட்டம் கசப்பான பாகற்காயாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ திட்டம் விரும்பி செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், முது வழியை எனக்கு போதியும். ஆமென். சங்கீதம் 143 10வது வசனம் சொல்கிறது, ஆவியானவரை பார்த்து அவன் ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ எவ்வளவு வாஞ்சியோடு ஆவலோடு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று இந்த இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதாங்க. நமக்கு we have nothing of our own. We don't want anything of our own to be accomplished in our life, because the word of God says the plans of men are many, but it may not prosper. Amen. மனுஷனுக்கு அநேக வழிகள் உண்டு, அவைகள் செம்மையானவர்களாக இருக்க முடியாது. ஆமென். அப்போ அதனால தான் இங்கே பாருங்க, நம்ம என்ன கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் you pray that you need to be a blessing to many people. You pray that you should be fruitful to many people. You pray that only God's plan will be successful so that you will be a blessing to many people. அப்படிதான் அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் பாருங்க. உதாரணமாக சொல்லுங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த உதாரணம் தான். I am just speaking from your same Bible what you have in your hand. I don't have a different Bible, so don't mistake me. In Genesis 26th chapter, we know there was a big famine. Then Isaac wanted to go to different place, Egypt, but it was Gerar where he was settling down. When he was in Gerar, God says, don't go to Egypt, live in the land of which I shall tell you. நான் சொல்லுகிற தேசத்திலேயே நீ குடியிரு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ காட்ஸ் plan for Isaac is to live in the same place where he was living. But Isaac's plan was, he wanted to go to a better place where Egypt, he can get some opportunities. That is what he thought. But God says, don't go. Say, you would have thought, God, what do you think? This is a famine. This is a time of famine. There is no opportunity here. Everywhere layoff, everywhere chaos. And I don't want to live in this place. I want to go to Egypt. He would have thought, he would have argued, but he didn't do it.
He didn't do it. He just obeyed. That is why the word of God says, அவன் அப்படியே அவன் என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், தெரிந்த பகுதியான I'm just going forward. 26th chapter 12th verse says, ஆமென், கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. Don't worry about the situation. Don't worry about the market condition. But do whatever you are supposed to do. Hallelujah. Do whatever you are supposed to do. Tell your neighbor, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்யறதை செய்துட்டே இருங்க. நீங்க செய்யறதை செய்துட்டே இருங்க. ஆமா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, போகாத அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், ஓகே ஆண்டவரே, அப்ப என்ன செய்யணும்? விதை. மழை இல்லையே, காற்று இல்லையே, பனி இல்லையே, விதையை விதைக்கிறதா? இருக்கிற விதையை சாப்பிட்டு 10 நாளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா விதைக்கு கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல அருமையான விதை வச்சுருப்பாங்க, லைக் வெரி குட் சீடு. யூ வுட் ஹவ் தாட் ஐ கேன் யூஸ் திஸ் சீட் ஆஸ் மை எவ்ரிடே ஃபுட். I can live as long as I have the seed, right? Like the woman in the Sariphat. இந்த சாரிபாத் உதவி சொன்னால், இந்த கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது இருக்கிற மட்டும் அப்பத்தை அடைய உண்டு பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். அதே மாதிரி ஈசாக்கு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே கொஞ்சம் விதை இருக்குதுங்க, அந்த விதையவும் நீங்கள் விதைக்க சொல்கிறீங்களா? மழையும் இல்லை, காற்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு எலிசாவுக்கு சொன்னார் பாருங்க. அதை தான் இவனுக்கும் சொல்லியிருப்பாரு, யோ நீ இதெல்லாம் பார்க்காத, காற்றையும் பார்க்காத, மழையும் பார்க்காத, அப்படின்னா விதைக்க மாட்டேன். காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். ஆமாம், அதனால நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு அவன் என்ன செய்றான்? அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். He was doing whatever he was supposed to do. That's all his job. Rest of the things he will take care. Hallelujah. It is not my business. Hallelujah. Whatever I have to do, I have to do always. பாஸ்டர், நிறைய பேர் வந்து தமிழ் சர்ச்செல்லாம் தொடங்கிட்டாங்க பாஸ்டர். அமெரிக்காவில் வந்து தமிழ் சர்ச்சா பாஸ்டர்? யார் வருவா பாஸ்டர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் உள்ளவங்களாம் சத்தம் போடுவாங்க, பார்க்கிங் இடம் இல்லை பாஸ்டர் அப்படின்லாம் சொன்னவங்களாம் இன்றைக்கி இல்லை சபையில். ஆனால் ஆண்டவர் அவங்கள விட பெரிய ஆளுகளை கொண்டு வந்திருக்கார். ஒரு அள்ளியா சொல்லுவோமா? ஒரு அள்ளியா சொல்லுங்க. உங்களை பெரிய ஆளுகள் சொன்னால் கூட சந்தோஷமாக இருக்கும். ஒரு அள்ளியா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கி வந்தார், சாட்சி சொன்னார் 1ஆம் தேதி அந்த பிரதர். நம்ம தம்பி டேனியல், பிரதர் ஆண்டனி, இவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களாம் அந்த காலத்தில் இருந்தவங்க, 2099 எண்ட் ஆஃப் 99 2000 இருந்தவங்க. ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிறது பரவாயில்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் எவ்ரி சண்டே சர்ச் வைக்காதீங்க, மந்த்லி ஒன்ஸ் வைங்க, நாங்கள் கட்டாயம் வந்துடுவோம். எப்படி? அந்த அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 1 சண்டே கூட வராமல் இருந்திருக்காங்க. அந்த நாங்கள் 1 மாதமாக மந்த்லி ஒன்ஸாவது வந்துடும்னு சொன்ன ஆளுகள் மந்த்லி ஒன்ஸு கூட வராமல் இருந்திருக்காங்க. ஒரு அள்ளியா சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கி அவங்கள நம்பி மாதம் மந்த்லி ஒன்ஸ் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நானும் கடையை பூட்டிட்டு போயிருக்க வேண்டியதான். ஒரு அள்ளியா சொல்லுங்கள். ஆனால் கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒரு அள்ளியா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தினுடைய பலனை நீங்கள் அறுப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தான் அறிந்து கொள்ளணும். யூ நீட் டு டூ வாட் எவர் யூ ஆர் சப்போஸ் டு டூ. யூ நீட் டு டூ வாட் எவர் யூ ஹாவ் டு டூ, வாட் காட் சேஸ் டு டூ. அப்போ அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். கரங்களை தட்டி ஒரு இல்லையா சொல்லுவோமா? எவ்வளவு பலன்? 100 folds. And the same year 100 fold the Lord blessed him. So keep doing whatever you are doing. So that is what principle of sowing and reaping. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய திட்டங்கள் அல்ல அவருடைய திட்டங்கள், நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் திட்டங்களுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு
பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். எப்படி ஒரு பயிரிடுகிறவன் தான் பயிரிட்ட அந்த பயிர்கள் ஏற்ற வேளையிலே பலன் கொடுக்கும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறானோ, அப்படியே நீங்களும் காத்திருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். என்ன நோக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை தேவரீர் நிறைவேற்றும். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அற்புத அடையாளங்களை செய்திடும். உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. தேவரீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். அவர்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் திட நம்பிக்கையோடும் காத்திருக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.